பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்குமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். பரிஸ் லா ஷாப்பெல் எஸ்பி ராஜி ஜுவல்லரியில் 100 யூரோ தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அட்சய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு 10,000 யூரோ பெறுமதியான ஆரம் வழங்கப்படுகிறது. எஸ்பி ராஜி ஜுவல்லரி 199 ருது ஃபோபோக் சென்டோனி, எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரோகாய், பரிஸ் 10, லா ஷாப்பெல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங் குர்தூரியில், லா குர்னோவ். திருத்தந்தையின் மறைவை அடுத்து நாடு தழுவிய அஞ்சலி செலுத்துவது தொடர்பில் பிரான்ஸ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. ஏற்கனவே தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் போப்பாண்டவருக்கு பிரான்ஸ் அஞ்சலி செலுத்துவது, தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவது தவறு என கருத்து வெளியிட்டிருந்தது. பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் ஜோர்தான் பாதல்லா வத்திக்கான் சென்று போப்பாண்டவர் பிரான்சிஸின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த செயற்பாடும் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் ஒரு பகுதியினரால் விமர்சிக்கப்படுகின்றது. தண்டனைக்கு உள்ளாகி இருக்கும் மரின் லுபென் வழிகாட்டலில் பார்தலா வத்திக்கான் செல்கின்றார். பாதலா வத்திக்கான் செல்வது என்பது முரண்பாடானது. அவர் ஒரு நாத்திகர், ஞானஸ்தானம் பெற்றிருக்கவில்லை. இவரது செயல் நேர்மையானது அல்ல. இவர் வத்திக்கான் செல்வது ஒரு பொய்யான செயல். அத்துடன் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் வாக்காளர்கள் போப்பாண்டவரின் விசுவாசிகள் அல்ல எனவும் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸ் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற ஒருவராக கருதப்படுகிறார். திருத்தந்தை மறைந்த பின்னரே பிரெஞ்சு மக்களிடம் போப்பாண்டவர் பெரும் புகழீட்டியுள்ளார். போப்பாண்டவரின் உயிரிழப்பை அடுத்து திருத்தந்தை பிரான்சிஸ் பிரான்ஸ் மக்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றிருப்பதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் சிறந்ததோர் போப்பாண்டவர் என 86% பிரெஞ்சு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கத்தோலிக்கர்களில் 90.8% ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களில் 79.9% மதக் கொள்கைகள் இல்லாதவர்களில் 81.8% திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சிறந்த போப்பாண்டவர் என கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் நார்த் லுவா அட்லாண்டிக்கில் உள்ள நோத்டாம் டு துத் எய்த் பாடசாலையில் மாணவன் ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதல் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 24 வியாழக்கிழமை நோந்தில் உள்ள பாடசாலையில் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கும்
காயத்திற்கு உள்ளானவர்களின் குடும்பங்களுக்கும் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் தனது எக்ஸ் தளத்திலும் அனுதாபத்தை பதிவு செய்துள்ளார். பாடசாலையில் ஆசிரியர்கள் விரைந்து செயல்பட்டு தாக்குதல் மேற்கொண்ட மாணவன் மீது நடவடிக்கை மேற்கொண்டதனால் மேலும் தாக்குதல்கள் நிகழாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களின் துணிகரமான செயல்களுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மோகன் ஜுவல்லரி மார்ட் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் €100 பெறுமதியான காத்கெதோ எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த €100 காத்கெதோ கிடைக்கும். இது எதிர்வரும் 30/4/2025 1/5/2025 ஆகிய 2 நாட்களும் அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது. இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பெறுமதிமிக்க பரிசில்கள் காத்திருக்கின்றது. எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் ஜுவல்லரி மார்ட் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு €1000 பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு €750 பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் பாடசாலையில் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலை அடுத்து பாடசாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதேவேளை காலேஜ், லீசேக்களில் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் எனவும் அதற்கான திட்டத்தினை 1 மாதத்துக்குள் வழங்குமாறு உள்துறை அமைச்சருக்கு பிரதமர் பிரான்சுவா பைரோ ஆணை பிறப்பித்துள்ளார். பாடசாலைகளுக்கென விசேட படைப்பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கப்ரியல் அத்தால் பிரதமராக பதவி வகித்த பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காலேஜ், லீசேக்களில் ஆயுத கலாசாரம் 2024ஆம் ஆண்டில் இருந்து 15% அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சர் எலிசபெத் போர்ன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் விமான நிலையம் போல் பாதுகாப்பு கடவை வைக்கப்பட வேண்டும் என பிரதமர் கூறியமை பெரும் எதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் மாணவர்கள் மத்தியில் மன ஆரோக்கியமின்மை நிலவுவதாக பிரான்ஸ் இவ்லின் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார் ஒலிஃப் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நோந்து லுவா அட்லாந்திக்கில் உள்ள நோத்தடாம் து துத் எய்த் பாடசாலையில் மாணவன் ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு மாணவர் உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்தார்கள். இதனை அடுத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் கார் ஒலிஃப் மாணவர்களின் மனநிலை பாதிப்பு தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பங்கு பெற்றிய வேளையிலேயே கார் ஒலிஃப் மாணவர்கள் பற்றிய கருத்தை வெளியிட்டார். நாந்த் லீசேயில் நிகழ்ந்த தாக்குதல் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். தான் ஒரு தந்தையாக கொல்லப்பட்ட மாணவனின் குடும்பத்தின் வலியை உணர்வதாக கூறினார். ஒரு மாணவன் கத்தியை பாடசாலைக்கு எடுத்துச் செல்லும் அளவுக்கு மனநிலை மோசமாகியுள்ளது.
கத்தி வாங்குவதற்காக பணம் என்பது செலவுக்காக பிள்ளைகளுக்கு வழங்கும் பணமாகவே இருந்துள்ளது. 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஆயுதங்கள் விற்க தடை இருந்தாலும் பல இடங்களில் அவை மீறப்படுகின்றன. இப்படியான குற்றங்கள் புரியும் பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்களுக்கு சமூக உதவி பணங்களை நிறுத்த வேண்டும் என்ற திட்டத்தினை கார்ல் ஒலிஃப் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப் போவதாக தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஏப்ரல் 24ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:30 அளவில் நார்த் லுவா அட்லாண்டிக்கில் உள்ள தனியார் லீசியான நோர்தடாம் டு துத் எய்த் பாடசாலையில் ஒரு மாணவன் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளான். தனது சக மாணவர்கள் 4 பேரை கத்தியால் குத்தி சாய்த்துள்ளான். கத்திக்குத்துக்கு இலக்கான ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளான். ஜுஸ்தான் எனப்படும் இந்த தாக்குதலாளி கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது சக மாணவர்கள் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக தெரிவித்திருக்கிறார். மிகவும் மோசமான குணாதிசயங்களை கொண்டிருந்த இந்த மாணவன் முதலில் மனநல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக மாலை 7 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் விஜயம் செய்திருந்தார். தாக்குதலாளியான ஜுஸ்தான் இந்த மாணவன் கிட்லரை போற்றி கதைப்பவன் என்று சக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நாசித்துவங்கள் தீவிர வலதுசாரி பேச்சுக்களோடு செப்டம்பர் 11 தாக்குதல் போல் ஒன்றை தான் செய்யப்போவதாக கூறியமை தங்களை பெரிதும் அச்சத்திற்கு உள்ளாக்கியதாக சக மாணவர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். அச்சய திருதியை முன்னிட்டு உங்களை வரவேற்கிறது லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி. தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லட்சுமி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது. ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம், 51 ரூ போல் வயோ குத்தூரியே, 93 120, லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. நாந்து நகரில் உள்ள உயர்கல்வி பாடசாலையில் 24ஆம் தேதி நண்பகல் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் பலியாகியுள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 வயதுடைய மாணவர் ஒருவர் மேற்கொண்ட இந்த கத்திக்குத்து தாக்குதலில் குறிப்பிட்ட மாணவன் உட்பட 3 காயமடைந்தார்கள். அவர்கள் 3வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வியாழக்கிழமை மாலை குறிப்பிட்ட மாணவன் சிகிச்சை பலனின்றி பலியானார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ, தேசிய கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் ஆகியோர் நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட பிரான்சின் அதி உயர் விருதான லிஜான் டு ஆனர் அவரிடம் இருந்து பறிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிக்கோலா சார்க்கோசி இலத்திரனியல் காப்பு அணிந்த நிலையில் காணப்படுகிறார். அவர் தொடர்ச்சியாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட பிரான்சின் அதிஉயர் விருதான லெஜான் டொனர் கௌரவ விருதை மீளப் பெறுவது தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நிக்கோலா சார்க்கோசி முறைகேடாக நடந்து கொண்டதை அடுத்தே அவருக்கு வழங்கப்பட்ட லெஜான் டொனர் விருது தொடர்பில் இப்பொழுது கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மறுப்பு தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை தான் மதிப்பதாகவும், ஆனால் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட கௌரவத்தை பறிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.